படம் தெலுங்கில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பட் ஜென்ரலி நான் பண்ணலே தவிர என்னோட நிறைய படங்கள் எல்லாமே தெலுங்கில் வந்திருக்கு, நிறைய கன்னடத்தில் வந்திருக்கு, நிறைய ஹிந்தியில் வந்திருக்கு. அது டப் பண்ணியோ வேற ஏதோ ஒரு மொழி மாற்றம் பண்ணப்பட்டு வந்திருக்கு. சத்தம் போடாதே படம் மலையாளத்தில் கூட டப் பண்ணி வந்தது. ஸோ அதனால் அது நான் நேரடியாக இயக்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ் மொழியில் இருக்கிற அளவுக்கான ஒரு சௌகரியம் வேறு மொழியில் பண்ணும்போது இருக்கிறது இல்லை. அதை தவிர வேறு மொழி படங்கள் பண்ணக்கூடாதுன்னு வேறு ஒன்றும் காரணங்கள் இல்லை. இப்பயும் படங்கள்லாம் பார்க்குறாங்க. அதாவது வந்து முதல்ல ஓடின அளவுக்கு அது நம்பர் ஆஃப் டேஸ் ஏன் ஓடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்குறவங்க 4 பிரிஞ்சு போயிட்டாங்க. அது படத்தை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்க, இப்போ என்னோட பேட்டி பார்த்துருக்கவங்கள பாதி பேர் இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி பேர் வந்து விசிடியில் படம் பார்க்குறாங்க. அதுக்கு நீங்கள் திருட்டுன்னு பேர் வச்சுக்கலாம், என்னென்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறதுனால உங்களுக்கு அது திருட்டு இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு ராயல்ட்டி வந்து அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு போய் சேராமல் அதற்கு உரிய விலை கொடுத்து அது வாங்கப்படாதனால தயாரிப்பாளர்களுக்கோ அந்த படத்தில் உழைச்சவங்களுக்கோ அது நஷ்டம் ஏற்படுத்துறதுனால தான் அது வந்து திருட்டு விசிடின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த மாதிரி விசிடியில் திரைப்படங்களை பார்க்குறவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இதை தாண்டி நாங்கள் தேட்டருக்கே வரமாட்டோம். என்றைக்கு அது டெலிவிஷனில் வருதோ, இப்போல்லாம் திரைக்கு வந்து சில வாரங்களே ஆன அப்படின்னு திரைக்கு வந்து சின்ன திரைக்கு வந்துடுறது, டெலிவிஷனில் தான் பார்க்குறவங்கன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் 100 பேர் முதல்லலாம் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா 25 பேர் இப்படி போயிட்டாங்க. மீதி இருக்கிற 25 பேர் தான் தேட்டரில் வந்து பார்க்குறாங்க. அந்த 25 பேர் வந்து பார்க்குற படங்கள்ங்கிறது வந்து இப்படி தான் இருக்க முடியும். இந்த வெற்றிகளுடைய அளவு சுருங்கத்தான் சுருங்கும். பட் இந்த படங்களை இன்னமும் பார்க்குறாங்க. வந்து ஆடியன்ஸ் நம்மக்கிட்ட டிவியில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, இதில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. பாராட்டுக்களும் இதுவும் படைப்பாளிகளுக்கு வந்து சேருது, பணமாக வந்து சேர மாட்டேங்குது. நீங்கள் ட்ரெண்டோட மாறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் முன்னாடி நேற்று சாதிச்சிங்கன்னா அது நேற்று, இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாகேஷ் சார் வேடிக்கையாக சொல்லுவார், தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கு வசந்த், இல்லைன்னா நீ போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகம் வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, எஸ்பெஷலி சினிமா வேர்ல்டு. ஸோ எவ்ரி மினிட் நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் டு ரன் வித் த க்ரௌட். இன்றைக்கி யார் என்ன கேட்குறாங்களோ, இவங்களுக்கு என்ன வேணுமோ, இந்த ட்ரெண்டில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பழசெல்லாம் மறந்துடணும். அதெல்லாம் உங்களுக்கு நேற்றுங்கிறது கிடையாது. இன்றைக்கி என்ன வாட் யூ டூ இஸ் வாட் மேட்டர்ஸ். அண்ட் அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் படம் பண்ணுறதுக்கு காரணமே இன்றைக்கி நான் நேற்று பண்ண மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம், இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணுறேங்கிறது தான் என்னோட சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. தெரியல, எனக்கு பர்சனலாக வந்து பீரியட் ஃபிலிம் வெற்றி அடையாததுக்கு டக்குன்னு ஒரு சினிமா கிரிட்டிக்காக ஒரு ரிசர்ச்சராக என்னால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் யோசிச்சு பார்க்க முடியாது. எங்கேயோ நமக்கு ஒன்றும் பெரிய சரித்திரத்தில் வந்து தமிழர்களுக்கு ஒரு ஆர்வம் கிடையாதுன்னு என்னுடைய கருத்து. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி டெய்லி சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி யார் கரண்ட்டில் அவங்க தான் வேணும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பீரியட் ஃபிலிம்ங்கிறது வந்து பொதுவாக பெரிய லெவலில் தமிழில் இப்போது கிளிக் ஆகிறதில்ல. அதுதான் கரெக்டான காரணமானு தெரியல. எனக்கே கூட கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. பட் அதே வந்து சுப்பிரமணியபுரம் மாதிரி வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவரோடு அது கலந்து வரும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ எதுவும் வந்து ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. அதாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீரியட் ஃபிலிம் எடுத்தால் ஓடாதுனோ அல்லது ஓடுனோ யாரும் முடிந்த முடிவுகளை சொல்லிட முடியாது. தெரியல, நான் நேரில் சூர்யாவுக்கு சொல்லிக் கொடுத்த காலகட்டத்திலேயே நிறைய படங்கள் நிறைய ஹீரோக்களுக்கு வந்து நிறைய இயக்குநர்கள் நடிப்பு சொல்லிக் கொடுத்தாங்களான்னு தெரியாது. நீங்கள் பேசிக்காக ஒருத்தருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கணுன்னா ஒரு இயக்குனருக்கு என்ன தெரியணும், அவருக்கு நடிப்பு சொல்லித்தர தெரியணும். ஸோ அது வந்து என்னோட அதிர்ஷ்டம் வந்து நான் என்னோட குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது எந்த கிடையாது, என்கிட்ட எனக்கே பாலச்சந்தர்கிட்ட அது வந்தது. நீங்கள் பார்த்த நாகேஷ் நடிப்பு எல்லாமே வந்து பாலச்சந்தர் சார் நடித்த நடிப்பு. நீங்கள் பார்த்த ரஜினி சாரோட நடிப்பெல்லாம் பாலச்சந்தர் சாரோட நடிப்பு. நீங்கள் பாராட்டின சரிதாவோட நடிப்பெல்லாம் பாலச்சந்தர் சாரோட நடிப்பு. நான் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தபோது அவர் நடித்ததை பார்த்து வியந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நடிப்புங்கிறதே வந்து பீரியட் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கெல்லாம் பிஹேவ் பண்ணால் போகிறோம். யூ டோன்ட் ஹேவ் டு ஆக்ட். ஆக்டிங் இஸ் ஜஸ்ட் பிஹேவிங். இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் வந்து ஒரு கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத பண்ணால் போகிறோம். அதுவே வராத போது தெரியாத போது தான் நம்ம வந்து களத்தில் இறங்கி அவங்களுக்கு சொல்லித்தரணும். பட் அப்படி தேவைகள் பல சமயங்களில் வருது. ஏன்னா ஒரு இயக்குனர் தான் முடிவு பண்ணுறாரு, இந்த கேரக்டர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் போகிறோம், ஜாஸ்தியாக பண்ணலாம், கம்மியாக பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற போது உங்களுக்கே நடிச்சு காட்டி சொல்ல முடிஞ்சதுன்னா அது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு கேரக்டர் மூவ் பண்ணுறதுலேருந்து அது நடந்துக்கிற விதங்களே வந்து எனக்கு நான் நடித்து காட்டும் போது தான் என்னால் வந்து அதை இயக்க முடியுது. ஸோ அதனால் அது மேபி ஒரு ரீசனாக இருக்கலாம்.
எனக்கு வந்து அதெல்லாம் வந்து எதுவும் இது வந்து பண்ணணும், இது வந்து பண்ணக்கூடாது, இது அப்படி எந்த மாதிரியான எந்த எதிர்பார்ப்புகளும் கிடையாது. அமையும் போது நம்ம அங்கே படங்கள் பண்ணுறோம். அண்ட் நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகிட்டு அவங்க காரில் நீங்கள் போகலேன்னு கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம பசங்க பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க, அவங்களாம் கார் வச்சுருக்காங்கன்றது சந்தோஷம். அந்த காரில் நம்ம போகாட்டாலும் அவங்க அந்த காரோடு இருக்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸோ அதனால் நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, நான் என் வழியாக அவங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி கிடைச்சதோ, அவங்க பெரிய இடத்துக்கு போனதோ என்னோட மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் நான் பார்க்குறேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அவங்களாம் இன்னும் ரொம்ப பெரிய ஆட்களாக வந்துகிட்டு இருக்காங்க, வரணும். ஸோ அந்த மாதிரி வர்ற ஒரு நான் என்ன சொல்கிறது, நடிகர்களை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து என்னுடைய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். கொலைவெறி பாடலை வந்து எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பாட்டில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, அந்த பாட்டில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. முதல்ல வந்து இது எந்த காரணம் குறித்தும் நான் அதை சொல்லலை. இந்த பாட்டு எனக்கு வந்து பிகினிங்கில் ஜஸ்ட் ஒரு யூடியூப்பில் வந்து அது ஒரு பரபரன்னு ஆரம்பித்த பிகினிங் பீரியட்லேயே நான் கேள்விப்பட்ட அந்த பாட்டை கேட்ட போதே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு சுகமாக இருந்தது. அது ஒரு சந்தோஷமான ஒரு டியூன், எங்கேயோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைத்தனத்தை தூண்டி விடுற ஒரு டியூன். அந்த டியூனாக தான் நான் அந்த பாட்டை பார்க்குறேன். அதுக்கு மேலே அது எல்லா பாட்டிலையும் உடனே கண்ணதாசன் மாதிரியான கவிதை வரிகளையோ வேறு ஏதோ காரணங்களுக்காக அந்த பாட்டை கோச்சிக்கிறவங்கலாம் நிஜமாக பாட்டை கோச்சிக்கிறாங்களா, அதோட பாப்புலாரிட்டியை கோச்சிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரு பிடிச்ச பாடல், ஒரு சுகமான பாடல். நிச்சயமாக அது இவ்வளோ தூரம் ஹிட் ஆகிருக்குன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதுதான் அது இவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த பாட்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ பேருக்கு அது கம்யூனிகேட் பண்ணுது, அது புரிய வைக்குது. அதுதான் அந்த பாடலோட வெற்றி நான் நினைக்கிறேன். பட் அப்படி ஒரு பாட்டை பிளான் பண்ணி போட முடியாது. அந்த இவர் ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், சின்ன பையன். அவர் வந்து விஜய் டிவியில் எங்கேயோ பேசும்போது சொன்னார், நான் ஒரு நல்ல பாட்டு போட்டேன், மற்றதெல்லாம் அதுக்கு நடந்ததுன்னு சொன்னார். அந்த ஆட்டிடியூட், அந்த ஹம்பிள்னஸ், அந்த ஹியூமிலிட்டி, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிச்சயமாக இட்ஸ் அ குட் சாங், நைஸ் சாங், வெரி லவபிள் சாங் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் சாங் ஏரியாவில் கேட்டிங்கன்னா காற்றினிலே வரும் கீதமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்கள் போட்டிங்கன்னா நான் காற்றினிலே வரும் கீதத்தையும் கேட்பேன், எம்எஸ் அம்மா பாடினது. இந்த பாட்டை போட்டிங்கனாலும் கேட்பேன், கொலவெறி. இதை கேட்குறவங்க அதை கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் நினைக்கல. எனக்கு எல்லாமே காதுக்கு எனக்கு பிடிச்ச பாடல்கள்ங்கிறது வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் சாங்ஸாக இருக்குது. அந்த வகையில் எனக்கு கொலவெறி பாடல் டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. மூன்று பேர் மூன்று காதல் வந்து திரைப்படம் முடிகிற தருவாயில் மறுபடியும் அதோட ஆடியோ ரிலீஸ் டைமில் உங்கள்கிட்ட இன்னும் விரிவாக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒரு பேட்டி மூலமாக, அதாவது பிஹைண்ட் ரூட்ஸ் வியூவர்ஸோட பேசினது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நன்றி.